சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு கனவு காண்றதுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை, நம்பிக்கை போதும். இதற்கு சரியான உதாரணம் நடிகர் சதீஷ். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் ஆரம்பத்தில் நடிகராக இடம் கிடைப்பது எவ்வளவு கடினம் என்பதை நேரில் அனுபவித்தார். பெரிய வாய்ப்புகள் இல்லை, முக்கிய கதாபாத்திரங்கள் இல்லை, கவனிக்கப்படாத நாட்கள் நிறைய. ஆனாலும் சதீஷ் தன் அப்சர்வேஷன், காமெடி, டைமிங் சென்ஸ், நேச்சுரல் ஆக்டிங்கை விடவில்லை. சின்ன சின்ன சீன்ஸ், சப்போர்ட்டிங் ரோல்ஸ் ஒவ்வொன்றையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொண்டு மெதுவாக ஆடியன்ஸ் அவரை கவனிக்க ஆரம்பித்தனர். அவர் காமெடி சத்தம் இருக்காது, ஆனால் அது ரிலேட்டபிள். சாதாரண மனிதனின் ரியாக்ஷனை சிரிப்பாக்கும் அந்த ஸ்டைல் தான் அவரை தனித்துவமாக்கியது. இவர் நடித்ததில் தமிழ் படம் 2 அண்ட் தமிழ் படங்கள் வைரவாரமோ போன்ற படங்களும் இவருக்கு பேர் வாங்கி கொடுத்தன. சதீஷ் தன் பிரசன்ஸை ஸ்ட்ராங்காக பதிவு செய்வார் ஒவ்வொரு படங்களிலும். இன்று காமெடி மட்டும் இல்லை, லீட் ரோல்ஸை கூட நடித்து தன்னை ப்ரூவ் பண்ணி வருகிறார். சதீஷ் வாழ்க்கை சொல்லும் பாடம்: நீ பெரிய வாய்ப்பு கிடைக்க காத்திருக்க வேண்டாம், கிடைத்த சின்ன வாய்ப்பை பெருசாக மாற்று. உழைப்பு, பேஷன்ஸ், செல்ஃப் பிலீஃப் இருந்தால் ஸ்பாட்லைட் தானாகவே உன்னை தேடி வரும். இவர் கூறும் மோட்டிவேஷன் லைன்: பின்னணியில் நின்றாலும் நம்பிக்கையை முன்னணியில் வைத்தால் ஒரு நாள் நீயும் ஆகலாம் ஹீரோ. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சதீஷ் நடித்ததில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து யாரை பற்றி போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.